வெல்கம் டு திக் திக் நிமிடங்கள். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள திடீர்னு சரியான காத்தும் மழையும் அடிக்குது. அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. அந்த வீட்டில் ஒரு பையன், அவனோட அப்பா, அம்மா, அப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி, அவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு நாள் அந்த குட்டி தங்கச்சி காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு அழகான முயலை பார்க்குறா. அந்த முயலை பார்த்த உடனே அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துடுறா. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அழகான முயலாக தான் இருக்கே, இதை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குட்டி தங்கச்சிக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது, அந்த வீட்டுக்கு வந்தது அழகான முயல் இல்லை, அது ஒரு மந்திரிச்ச சாபமான முயல்னு. அந்த குட்டி தங்கச்சி அந்த முயல்கிட்ட சொல்கிறா, என்கிட்ட பெரிய பொம்மையே இல்லை, ஆனால் எனக்கு பெரிய பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குட்டி தங்கச்சியை அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நைட்டு ஒரு 6:30 மணி இருக்கும். வெளியே ஏதோ பொம்மை சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே அந்த குட்டி தங்கச்சியும் வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பொம்மை, அதை அவளோட அண்ணன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அதோட அந்த குட்டி தங்கச்சியும் அந்த முயல்கிட்ட போய், நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன்ல பெரிய பொம்மை வேணும்னு, எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவன் அண்ணன்கிட்டையும் போய், நான் நேற்று இந்த பொம்மையை முயல்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் பெரிய பொம்மை வேணும்னு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு இதை ஒருத்தவங்க வர்ற வழியில் கொடுத்தாங்க அப்படின்னு அவள் அண்ணனும் சொல்கிறான். அதோட அவங்க அண்ணன் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். மனசுக்குள்ள முயல்கிட்ட சொன்னதுனால எப்படி இந்த பொம்மை கிடச்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு கார் டிரைவிங் வேலைக்கு போகணும்னு ஆசை. அவன் டிரைவிங்னா ரொம்ப நல்லாவே பண்ணுவான். அவனும் நிறையா வேலைக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டான். ஆனால் அவனுக்கு ஜாபே கிடைக்கல. இது எல்லாத்தையும் அவன் அந்த முயல்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு கார் டிரைவிங் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அம்மா கூப்பிடுறாங்க. அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த நாள் அதே மாதிரி ஜாப் தேடி போகிறான். ஆனால் எப்பவும் போல் இல்லாமல் இந்த டைம் ஜாப் கிடச்சிருது. உடனே அவன் இந்த முயலுக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். ஒரு சாமியார்கிட்ட அந்த முயலை கொண்டு போகிறான். அது மந்திர சாபமான முயல் அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. 2 தடவை உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதான் விதி அப்படின்னும் சொல்கிறாரு. நீ அடுத்த வாரம் கேட்காத, அது சாபமாக தான் இருக்கும் அப்படின்னும் அந்த சாமியார் சொல்கிறாரு. ஆனால் அவன் எதையுமே நம்பலை. அவங்க வீட்டுக்கும் எதையுமே அவன் சொல்லலை. அதை நம்பாமல் 2 முறையும் ஒன்றும் ஆகலை. இப்போ மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு அவன் வீட்டுக்கு வந்து முயல்கிட்ட, எங்கள் வீட்டுக்கு 20 லட்சம் கடன் இருக்கு, 20 லட்சம் மட்டும் வேணும் அப்படின்னு அந்த நைட்டு கேட்குறான். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் வேலைக்கு போயிடுறான். ஆனால் திரும்பி வரவே இல்லை. வீட்டுக்கு
6 மணி. யாருன்னே தெரியாத ஒருத்தன் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறான். அவனோட அப்பா, யார் நீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆள், உங்கள் பையன் ஓட்டிட்டு போன கார் ஆக்சிடெண்ட் ஆகி உங்கள் பையன் அந்த இடத்துலையே இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் பையன் இறந்ததுக்கு நஷ்ட ஈடா 20 லட்சம் பணம் வந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறான். அவங்க அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போதான் அவனோட தங்கச்சி எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறா. நீ அம்மாவை பார்த்துக்கோ, நான் அண்ணனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை எடுத்துக்கிட்டு அந்த சாமியார்கிட்ட அவங்க அப்பா போகிறாரு. என் பையன் இறந்துட்டானா, எங்களுக்கு எல்லாமே எங்கள் பையன்தான், எப்படியாவது அவனை உயிரோடு கொண்டு வந்துருங்க, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இறந்து 24 மணி நேரம் முடியலைன்னா நாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்கிறாரு. 24 மணி நேரமாக இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்குது அப்படின்னு அவன் அப்பா சொல்கிறாரு. உடனே அந்த சாமியார் அந்த முயல்கிட்டேயே இந்த வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் மகன் எந்த காயமும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த அப்பாவும் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா தங்கச்சியோட அவனும் இருக்கான். ஆனால் அவன் முகத்தில் துளி கூட சிரிப்பே இல்லை. அன்னைக்கு நைட்டு அவன் தூங்கவே இல்லை, யாரோடையும் பேசவும் இல்லை. அந்த குட்டி தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா. நீங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டு வாசலை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தா அண்ணன் தான் வந்து நின்றாங்க அப்படின்னு சொல்கிறா. 2 நாளும் போயிருச்சு. திடீர்னு அந்த முயல் துடிதுடித்து இறந்து போயிருச்சு. அவன் உடம்புல இருந்து அந்த சாபம் போய் பேச்சும் வந்துருச்சு. அவன் பழைய மாதிரி எல்லார்கிட்டையும் பேசவும் சிரிக்கவும் ஆரம்பித்தான். அந்த முயல் இறந்ததுக்கப்புறம்தான் அவன் பழைய நிலைமைக்கு வர்றான். வீட்டில் உள்ள எல்லாரும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க. அவன் திரும்பவும் அந்த சாமியாரை போய் பார்த்து, நீங்கள் சொல்லும்போது நான் நம்பாமல் இருந்துட்டேன், நான் நம்பாதது தான் என்னோட தப்பு, நான் அப்போ நம்பலை, விதியெல்லாம் பொய்ன்னு நினச்சேன், சில நேரத்தில் விதி தான் மனுஷனை ஆளுது, ஆனால் விதி தான் இப்போ என்னை திரும்பவும் உயிரோட வர வச்சிருக்கு, விதியை நான் இப்போதான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.